வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவசரமான சுச்சுவேஷனில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி செய்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான பெரி பெரி சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்க ரொம்ப மெனக்கெட்டு செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நார்மலாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட அரை கேப்சிகம், ஒரு பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேட் பண்ணி சேர்க்குறத விட இந்த சாண்ட்விச்சில் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஒரு டீஸ்பூன் ஆனியன் பவுடர், ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ, அரை டீஸ்பூன் உப்பு, நான் இன்னைக்கு பிளாக் சால்ட் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பொடி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் மைனஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மைனஸ் இல்லாட்டி கடையில் வாங்கின பிளெயின் மைனஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மைனஸ் தான் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைனஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு தவாவில் நம்ம பிரெட் மேலே கொஞ்சமாக பட்டர் தடவி அதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீர் மேரினேஷனை வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே ஒரு பிரெட் வச்சு அதோட டாப்பில் பட்டர் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிரெட்டை 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஃபில்லிங்கான சாண்ட்விச், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.